திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியின் அவலம். திண்டுக்கல் அருகே கோட்டூர் ஆவரம்பட்டி தாமரை குளத்தில் 2 தடுப்பணை கதவு மற்றும் 3 ஷட்டர்கள் பழுதாகி 3 ஆண்டுகளாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த ஒரு பயனும் இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மணல் மூடைகளை அடுக்கி விவசாய நிலங்களை காக்கும் அவலம். திண்டுக்கல் அருகே ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட கோட்டூர் ஆவரம்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் 1000க்கு மேற்பட்ட ஏக்கரில் விவசாயம் செய்து அப்பகுதிகள் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். விவசாயத்திற்கு நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய தாமரை குளத்தின் 2 தடுப்பணை சுவர்கள் மற்றும் 3 ஷட்டர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக பழுதாகி எந்தவித செயல்பாடும் இல்லாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் பலமுறை பொதுப்பணித்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமியிடம் மனு அளித்த போதும் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனையுடன் தெரிவித்தனர். இந்த நிலையில் கடந்த 10 தினங்களாக தொடர் மழை திண்டுக்கல் மாவட்டத்தில் பெய்து வருகிறது. தாமரை குளத்திற்கு நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் இதனை சேமித்து வைப்பதற்கு முடியாத நிலையில் அதிகளவு தண்ணீர் வெளியேறி வருகின்ற நிலையிலும் கோட்டூர் ஆவரம்பட்டி பொதுமக்கள் விவசாயிகளுடன் இணைந்து ஷட்டர் பகுதியை சரி செய்யும் விதத்தில் மணல் மூடைகளை அடுக்கி சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வாய்க்கால் வரப்பு பகுதிகளிலும் அனைத்தும் புதர் மண்டி சேரும் சகதியுமாய் இருப்பதால் பொதுமக்கள் உதவியுடன் ஜேசிபி இயந்திரம் மூலம் தூர்வாரும் பணியினை அம்மக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். விவசாயத்தை காப்பதாக மாறுதட்டும் நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக பேருக்கு அமைச்சர் தொகுதி, ஆனால் விவசாயிகளையும் பொதுமக்களையும் வஞ்சிக்கும் தொகுதியாக உள்ளது என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். ஆனால் எங்களுக்கு நாங்கள் விவசாயத்திலே நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் இந்த செலவு வேறு வந்துச்சுன்னா விவசாயிகள்லாம் மேலும் மேலும் கடனாளியாக தானே ஆகிறோம். ஆகையினால இந்த அமைச்சர் தொகுதியில் இருந்தும் நாங்கள் பிரயோஜனம் அடையலை. எங்களுக்கு வேண்டிய இந்த கம்மாய் சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளும் செய்யணும். ஒவ்வொரு வேலையாவது செய்யலாம். ஒரு ஆண்டுக்கு ஒரு வேலையை செய்யலாம். ஆனால் 3 ஆண்டு காலமாக நான் சொல்லி இந்த சட்டர்கள்லாம் பழுது நீக்குதாங்க அப்படின்னு சொல்லியும் இதுவரையிலும் இந்த 3 வருஷமாக எந்த வேலையுமே அந்த சட்டரெல்லாம் பக்கத்துலேயே அவங்க வந்தல. பொதுப்பணித்துறையிலிருந்து எந்த ஒரு அதிகாரியும் வந்து பார்வை கூட இல்லை. இதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? இன்னும் ஊர் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துறது ஒன்று தான். அடுத்த கட்டம் அதுதான். இங்கே வந்து எங்களுக்கு சரியான இதில் அவங்க அரசு இதை செஞ்சு தரலைன்னு சொல்லினா அடுத்த கட்ட நடவடிக்கை ஊர் மக்களை திரட்டி பழனி மெயின் ரோட்டில் வந்து போராட்டம் நடத்துவோம். ரைட், ஓகே.